மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி மாறி போட்டியிட தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் திட்டமிட்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்த முறை பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து விருத்தாச்சலம் அல்லது கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாறும் எண்ணத்தில் திட்டமிட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வேல்முருகன் வெற்றி பெற்றார். இதுவரை பண்ருட்டி தொகுதியில 2001, 2006, 2021 என 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு பண்ருட்டி வேல்முருகன் கூட என்று அவரை அழைப்பார்கள். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தி வர பண்ருட்டி தொகுதிக்கு பதிலாக விருத்தாச்சலம் தொகுதியில் அல்லது கடலூர் தொகுதியில மாறும் எண்ணத்தில் போட்டியிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த திட்டத்தில் தேர்தல் பணிகளை ஆற்றி வருவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது 2 தொகுதியும் அதே போல தொகுதி மாறக்கூடிய தன்னுடைய எண்ணத்தையும் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது வேல்முருகன் தெரிவிப்பார் என்ற ஒரு தகவல் தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.